நினைவிருக்கின்றதா? பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பை தாம் எதிர்க்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சபையில் இன்று கூறினாலும் அவரது ஊடக பேச்சாளர் பாராளுமன்ற உறுப்பினர் பிரசாத் சிறிவர்தன மற்றும் அவரது கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன ஆகியோர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பிற்கு அன்று எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். நாட்டு மக்களின் வரிப்பணத்தை தனியார் துறையில் வேலை செய்வோரின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு பயன்படுத்துகின்றனர். அதில் சிக்கல் உள்ளது, வேறு கதை இல்லை. இதனை உருளைக்கிழங்கு செய்கையாளர்கள், வெங்காய செய்கையாளர்கள், ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் கூற ஆரம்பித்தார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன 200 ரூபாய் வழங்கப்படுவதில் பிரச்சினை இருப்பதாக தெரிவித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு, கணக்காய்வாளர் நாயகம் மற்றும் தேசிய பெருகை ஆணைக்குழுவில் எழுத்து மூலம் முறைப்பாடு செய்திருந்தார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 200 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்குவது அரசாங்க நிதி மற்றும் நிர்வாக விதிமுறைகளுக்கு முரணானது என பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். இந்த கொடுப்பனவு சட்டப்பூர்வமானது அல்லவெனவும் அவர் சபையில் வலியுறுத்தியிருந்தார். நான் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் ஏமாற்றப்படுவதை எதிர்க்கின்றேன். நான் மீண்டும் கூறுகின்றேன், இது எனது நிலைப்பாடு. எனது நிலைப்பாட்டுக்காக நான் முன்னிற்பேன். இந்த கொடுப்பனவு 2024 ஆண்டின் 44ஆம் இலக்க அரசு நிதி முகாமைத்துவ சட்டத்துக்கு அமைவானதா என்பதையே நான் வினவினேன். அந்த சட்டமே மீவுயிரானது என சட்டமா அதிபர் கூறுகின்றார். கணக்காய்வாளர் நாயகம் அதற்கு பதிலளிக்கவில்லை. ஒன்றிணைந்த நிதியத்தின் பணமே இதற்காக செலவழிக்கப்படுகின்றது. அது சட்டப்பூர்வமாக இடம்பெற வேண்டும். மக்களின் கவனத்திற்கு